அப்போது இது தான் அல்லாஹ் சொல்கிறான், இஸ்லாத்தை வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், நிறைவாக்கிட்டேன். இப்போ இதில் இன்னொரு நியாமத்தும் இருக்குது. என்னன்னு வச்சுக்கோ, ஷரியத்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சின்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு எப்படிலாம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணான். யூரின் வந்து ஒரு துணியில் பட்டுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணும், பனி இஸ்ராயேல் அதை கட் பண்ணி தூக்கி போடணும், துவைக்கக்கூடாது. நமக்கு என்ன பண்ணலாம், துவைச்சி அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு ஹராமாக்கப்பட்டுச்சு, நிறைய விஷயங்கள் தடுப்பு. அதே வந்து அல்லாஹ் வந்து ஆடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டான், ஒரு நேரத்தில் 200 கிராம் மேலே சாப்பிடக்கூடாதுன்ட்டான்னு வச்சுங்க. இப்போ என்ன ஆயிடும், இப்போ சட்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நினச்சிப்பார், புரியுதா? இது ஒரு அல்லாஹ் என்னன்றான், ஒரு பவுண்ட்ரி வச்சிட்டம் போதும். கொஸ்டின் பேப்பரை ஷார்ட்டாக கொடுக்குதா ஞாபகத்தா, லாங்காக இருந்தால் ஞாபகத்தா, இது ஒரு ஞாபகத்து, புரியுதா இல்லையா? கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ஷார்ட்டாக முடிச்சிட்டான், போதும்டா இது வரைக்கும் எழுதிட்டாங்க போதும், மற்றதெல்லாம் உங்கள் சாய்ஸ், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொடுத்த பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கணும், நான் எதெல்லாம் ஃபிக்ஸட் பண்ணிட்டேனோ அந்த வேல்யூஸை நீ மீறவே கூடாது. இது வந்து அல்லாஹ் சொல்லிட்டான், இது மட்டும் நீ ஃபாலோ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். இது மிகப்பெரிய ஒரு நியாமத்து. இது ரசூல்லாவுடைய உம்மத்துக்கு இது என்ன ஆகுது, இந்த கம்ப்ளீஷன் நடக்குது. இனி நபிமார்கள் வர மாட்டாங்க. இந்த நபியோட உலகத்தின் வரலாறு முடியுது, இந்த கேலக்சியோடைய வரலாறு முடியுது, எல்லாமே முடியுது. அடுத்தது ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை, அதில் வந்து பரிசு தண்டனை. அந்த உலகத்துக்கு அப்புறம் வேற ஒரு எக்ஸாம் கிடையாது, நிரந்தரம் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வுக்கு நம்ம போகிறோம். அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண இந்த ஆயத்து, இது மிகப்பெரிய ஒரு நியாமத்து. இல்லைன்னு வச்சுக்கோ, எல்லாம் மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகப்படுத்திகிட்டே போயிருந்தான்னு வச்சுக்கோ, இந்த கலர் ட்ரெஸ் தான் போடணும், அந்த கலர் போடக்கூடாது, நீ இப்படி தான், இந்த கையில் தான் நீ இப்படி தான் பண்ணணும், 2 விரலில் தான் நீ இது செய்யணும், என்ன தொழுகை வந்து இவ்வளோ நிமிஷம் இருக்கணும் லிமிட் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோ, தொழுகை குறைஞ்சது 20 நிமிஷம் இருக்கணும், அல்லது ஒரு 100 ஆயத்து ஓதி இருக்கணும். ஏன்னா ஆரம்பத்தில் தொழுகை கடமைக்கப்பட்டது எவ்வளோ, 50 நேரம், அதுக்கே எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோ. எப்படி ஃப்ளெக்சிபிள் கொடுத்துட்டான். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. ரொம்ப வந்து உங்களை போட்டு நம்மளை போட்டு உடச்சிக்கிற அளவுக்குலாம் எல்லாம் என்ன பண்ணல, தீனில் வந்து நமக்கு வந்து எல்லாம் கடுமை ஆக்கலை.